வந்து ஒரு மிகப்பெரிய வணக்கம். பந்திக்கு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? பந்திக்கு உட்காந்துருக்கோம். சோ பந்திக்குலாம் உட்கார்ல. வர ஏப்ரல் 1ஆம் தேதி கரெக்டா புதன்கிழமை தானே? ஆமா, புதன்கிழமை அன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் வருதுங்க. அன்னைக்கு வந்து எப்படி வீட்லயே அப்படியே சிம்பிளா பூஜை பண்ணி கடவுளோட அருளை அப்படியே பெறலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பூஜை பண்றதுக்காக எங்க அம்மா கூட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பங்குனி உத்திரம்னா என்னன்னு கேட்டுடலாம். சொல்லுங்கம்மா, பங்குனி உத்திரம்னா என்ன? அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பங்குனி உத்திரம் என்றாலே விசேஷமான நாள். அன்னைக்கு தான் முருகன் தெய்வானைக்கு திருமணம் நடந்தது, ராமன் சீதைக்கு திருமணம் நடந்தது, மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரர் கூட அன்னைக்கு தான் திருமணம் நடந்துச்சு. சோ எல்லா கடவுளுக்குமே வந்து அன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நாள். அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும். ஓகே, சூப்பர். அப்ப நம்ம வந்து பூஜை பண்ணிட்டே மத்த விஷயங்களா பேசலாம். ஓகேவா? முதல்ல முருகனுக்கு பூ வச்சு விளக்கு ஏத்த போறோம். இப்ப வந்து நிறைய பேர் வீட்டுல முருகனோட சிலை இருக்கும்ல, அப்ப அவங்க சிலையை வச்சு கும்பிடலாமா? வைக்கலாம். முருகனுக்கு திருமணம் நடந்த நாள், அதனால 3 வேத்தையும் வச்சு சாமி கும்பிடுறது நல்லது. விளக்கு ஏத்தியாச்சு. அடுத்ததா ஒரு தாம்பளத்துல வெத்தலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், ஆப்பிள், நீங்க எந்த பழம்னாலும் வச்சுக்கலாம். சரி, என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க, சொல்லு. பங்குனி உத்திரத்தை வந்து கல்யாண விரதம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏன்? ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க முருகனை வழிபட்டா திருமணம் சீக்கிரம் நடக்கும். இப்ப ஆண்கள் கூட கும்பிடலாமா? எனக்கு வந்து நல்ல வரன் அமையணும் அப்படின்னு. யாருனாலும் கும்பிடணும். ஓகே, அப்ப யாருனாலும் கும்பிடலாம் நல்ல வரன் அமையணும்னு. சூப்பர். அடுத்ததா நம்ம முருகனுக்கு நெய்வேத்தியம் வைக்க போறோம். இன்னைக்கு நான் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் வச்சிருக்கேன். நீங்க பஞ்சாமிர்தம் வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தெனமாவு வைக்கலாம், இல்லை அப்படின்னா பால்ல சக்கரை போட்டு வச்சு சாமி. ஆமா, பால் வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு வந்து விரதம் கண்டிப்பா இருக்கணுமா இல்ல எப்படி? இருக்கலாம். உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம். அதுக்கடையில பால் பழம் சாப்பிடலாம். இல்லாட்டி ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து பால் பழம் சாப்பிடலாம். விரதத்தை முடிக்கும் போது நம்ம செஞ்சு வச்ச பிரசாதம் சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். இப்ப நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம்? ஆலாத்தி காமிச்சு பூஜையை நல்லபடியா முடிக்க போறோம். அன்னைக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் எல்லாம் படிக்கலாம். பாடலாம். அதே மாதிரி இந்த விரல் மாறல் அதெல்லாம் பாடலாம். நல்லது. ஓகே, அப்ப நீங்க பண்ணுங்க. சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. நீங்களும் கண்டிப்பா சாமியை கும்பிடுங்க. இந்த வருஷம் நினைக்கிறது அடுத்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். அம்மா சொன்ன மாதிரிதான் பங்குனி உத்திரம் அன்னைக்கு கண்டிப்பா முருகன் நம்ம ஆசையை நிறைவேற்றுவாரு. அப்புறம் என்ன, இன்னும் தமிழ் புத்தாண்டு, அக்ஷய திருதியை இதெல்லாம் லைன் கட்டி வந்துட்டு இருக்கு. அதுக்கும் வந்து எப்படி சிம்பிளா பூஜை பண்ணலாம்னு நாங்க போடலாம்னு இருக்கோம். இதே ஆள் தான், இதே எங்க அம்மா தான் வந்து எப்படி பூஜை பண்றதுன்னு சொல்லி காட்டுவாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சின்ன சின்ன வீடியோ தான் பாருங்க. வேற என்ன, நாங்க வாரோம்.